திடக்கழிவுல இருந்து மின்சாரத்தை தயாரிச்சுக்கிறேன். இந்த திடக்கழிவுல இருந்து இதை அழிக்கும் போது சிங்கப்பூர் எப்படி மின்சாரத்தை தயாரிக்குதோ அப்படி அதுல இருந்து தயாரிச்சுக்கிறேன். கொஞ்சம் இதை அழிக்கிற வரைக்கும் சின்ன சின்ன இடங்களெல்லாம் மின் உற்பத்தி நிலையத்தை உங்கள் மகன் உருவாக்கிறேன். எப்படி பண்றேன் பாருங்க. இந்த பாருங்க இது எப்படி பண்ணுது பாருங்க. நதியில இந்த காவாயில அந்த தண்ணி இதுல விழ விடுறேன். ஜப்பான் நுட்பம் தான் பாருங்க எப்படி பண்றேன் பாருங்க. இந்த சுழல் மூலமா அந்த சுத்துற அந்த காற்றாடி ஒரு வாரத்துக்குள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட முடியும். இது காய்கறி கழிவுல இருந்து மின்சாரம் நீங்க பயன்படுத்தி கீழே போடுறீங்களா, மக்கும் குப்பை இதுக்கு பேரு. இந்த காய்கறி கழிவு இப்ப எப்படி பார்த்தாலும் நீங்க காம்பு இந்த மிச்ச காடு மாட்டு கழிவு எல்லாம் போடுறீங்களா, அதுல இருந்து இயற்கை எரிவ உரம் தயாரிக்கிறேன், மின்சாரம் தயாரிக்கிறேன், மீத்தேன் ஈத்தேன் பயோகேஸ் தயாரிக்கிறேன். மாட்டு சாணியில எவ்வளவு வேணாலும் இது சூரிய ஒளியில் மின்னாளத்தில் சுழலிட ஒளிக்கற்ற இந்த பாருங்க அப்படி நிறுத்தி சூரிய ஒளி உள்வாங்கி அதில் அடிச்சு மின்சாரத்தை தயாரிக்குது. இந்த ஒளிக்கற்ற சூரிய ஒளி அதிகமா உள்வாங்கி மின்சாரமா தயாரிச்சு கொடுத்துரு. இந்த பாருங்க இந்த சூரிய ஒளி சக்தி மின்கற்றை உயர் அழுத்தத்தை கொடுத்தவன அந்த தன்மை கொண்டதால இந்த பெரிய தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தப்படுது. எப்படின்னா அங்கங்க வச்சுட்டேன்னா அது சுழன்றதுக்கான தேவையான மின்சாரத்தை அது தயாரிச்சுக்கிது. இங்க பாருங்க இப்போ உங்க பிள்ளை என்ன பண்றேன், இப்படி ட்ரெயின் போகுது இந்த ஓரத்துல எல்லாம் இந்த காற்றாலை வச்சிடறேன். இப்போ உங்க கார் நிறைய சாலையில போகுதுன்னா இந்த மாதிரி சின்ன காத்தாடியை வச்சிடறேன். அந்த காத்தாடி சுழற்சியில மின்சாரம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி உங்க பிள்ளை தடையற்ற மின்சாரத்தை பூமிக்கு, என் மக்களுக்கு, என் காற்றுக்கு, நீருக்கு ஆபத்து இல்லாம உற்பத்தி செஞ்சு உங்களுக்கு தடை இல்லாம தருவேன்.